friends, welcome to உணவே பிரதானம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மசாலா முறுக்கு. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா வரும், அதனால நீங்க எதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதோட நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷன் அமைது. வாங்க கிச்சனுக்கு போகலாம். பச்சரிசி அரைப்படி, புழுங்கரிசி அரைப்படி எடுத்துக்கிறேன். நான் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். அளக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அது 1/2 கிலோ, இது 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. பச்சரிசி 1/2 கிலோ, புழுங்கரிசி 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. உளுந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஊற வச்சு நம்ம ஆட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி பொட்டுக்கடலை ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரை கிலோ பொட்டுக்கடலையே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுக்கலாம். அரைச்ச பொட்டுக்கடலையை ஒரு ஜல்லடியில் போட்டு அடிக்க தட்டமாக பேப்பர் ஏதாவது போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தடவை சளிச்சு கடைசியில் இருக்கிறத மறுபடியும் ஜாரில் போட்டு அந்த பொட்டுக்கடலை கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் சலிக்கணும். அப்படி சளிச்சு பொட்டுக்கடலையை எடுத்து வச்சுக்கோங்க 1/2 கிலோவை. இந்த முறுக்குக்கு என்னென்ன போடுறோம், எவ்வளோ அளவில் போடுறோங்கிறதெல்லாம் கடைசியில் நான் இந்த வீடியோவோட கடைசியில் நான் எழுதியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வரமிளகா ஒரு 10-12 வரமிளகாயை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 8 மணி நேரம். நீங்கள் காலையில் முறுக்கு சொல்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க, இல்லை ஈவினிங் சொல்கிறீங்கன்னா காலையிலே ஊற வச்சுருங்க. நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 8 மணி நேரம். அதே மிக்சியில் போட்டு அது கூட கல்லுப்பு தேவையான அளவு, முறுக்கு எவ்வளோ வேணுமோ உப்பு போட்டுக்கலாம், நீங்கள் சால்ட்டு கூட போட்டுக்கலாம். அது கூட கருகாப்பில், சீரகம், சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கிறேன். அந்த மிளகா ஊற வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியும் உள்ளே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்தது நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அரிசி ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கோம்ல, ரெண்டும் ஒன்றாவே போட்டு ஊற வச்சுருங்க. அதை கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுக்கலாம். இட்லி தோசைக்கு ஆட்டுவீங்களா, அதே மாதிரி ஆட்டிக்கோங்க. மிக்சியில் அரைச்ச மிளகா விழுந்தா நாம் இப்போ கிரைண்டரில் மாவு ஆட்டும் போது அது கூடயே சேர்த்திக்கலாம். அதை 2 தடவை அந்த அரிசியே 2 தடவையே போட்டிருக்கேன். ஒன்று தோண்டிட்டு அடுத்தது நான் போடுறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறோம். அது கூடயே சேர்த்துக்கிறோம் நம்ம. பொட்டுக்கடலை மாவு சளிச்ச தட்டத்தில் நம்ம ஓமம் பொடி பண்ணியிருக்கோம், அதையும் சளிச்சு எடுத்துக்கிறோம். ஒரு சிலர் ஓமம் பொடியாக போடுவாங்க, ஒரு சிலர் முழுசாகவே போடுவாங்க. அது கூட கருப்பு எள்ளை சேர்த்துக்கிறேன். அது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் ஆட்டி தோண்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவு அரிசி உளுந்து மாவை
நம்ம ஆட்டி வச்சிருக்க மாவு கூட அந்த தட்டத்தில் வச்சிருக்க மாவை உள்ளே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க, எல்லா மாவையும் உள்ளே கொட்டிடுங்க. தண்ணி ஒரு பொட்டு கூட ஊற்றாதீங்க. ஆட்டுற மாவு தான் இதோட கரெக்டான மாவு பதத்தில் ஆட்டி தோண்டி எடுத்தால் போதும். இந்த மாவு பூரா உள்ளே போட்டுட்டு நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கலந்து விடுங்க. அது கூட வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் எடுத்து அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் நல்லா உருண்டு வர மாதிரி, அச்சில் போட்டு புளியிற பதத்துக்கு வர மாதிரி நல்லா பிணைஞ்சு வைங்க. பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு வானொலியை இரும்பு வானொலி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் 1லேருந்து 1.5 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நாம் ஒரு தட்டத்தில் ஈர துணி மேலே வச்சு நான் பொடியில் போட்டு சுற்றி பார்க்குறேன். பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா துணியிலே சுற்றி கூட எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா தட்டு திருப்பி வச்சு கனிச்சட்டுவத்தை அது மேலே புளிவாங்க. இப்போ துணியில் எல்லாம் புளிச்சு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சி வச்சு இப்போ முறுக்கை அழுங்காமல் எடுத்து அப்படியே எண்ணெய்க்குள்ளே போடுறேன். இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு முறுக்கை திருப்பி போடுங்க. பாருங்க, கொஞ்சம் கலர் ஆகிடுதான் அந்த சைடு இந்த சைடு. பபிள்ஸ் எல்லாம் சுத்தமாக அடங்கின பிறகு மறுபடியும் திருப்பி போடலாம். இல்லைன்னா நல்லா வெந்துருச்சுன்னா எடுத்துடலாம். நல்லா திருப்பி போட்டு பார்த்து நல்லா கலர் ஆகணும். இந்த மாதிரி கலர் ஆன பிறகு தரத்தோடு எடுத்துடலாம். ஒரு ஜல்லிக்கண்டியில் எடுத்துடலாம். இப்போ சுவையான மசாலா முறுக்கு தயார். நீங்களும் செஞ்சு பார்த்து ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள்.